ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்கிறாரு, நம்ம அதில் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். சரியா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். பார்த்தீங்களா, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை. ஆமாம், நீ பயப்படாத. நீ என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதை மட்டும் செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீ பயப்படாத. அது ஆண்டவர் சொல்கிறாரு 366 முறை பைபிளில் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி? அது எப்படி மாத்திரை மாதிரி, காலையில் எந்திரிச்சோடனே மாத்திரை போட்டிங்களே, டானிக்க மாத்திரை, சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, அதே மாதிரி இந்த மாத்திரையும் போட்டுக்கணும். என்ன மாத்திரை? எந்திரிச்சோன்னே ஆண்டவர் சொல்லியிருக்காரு பயப்படாதே. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், தேவதூர்களை வந்தோடனே கீழே அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி செய்தி கேட்ட உடனேவும் தேவதூர்களை போய் என்ன சொன்னாங்க? ஆமாம், மெய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், அல்லேலூயா. ஆமாம், பயப்படாதே. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. அதே மாதிரி ஆண்டவர் இந்த பூமியிலேருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சீசரை பார்த்து என்ன சொன்னது? ஆமாம், நான் எப்படி போகிறேனோ அப்படியே வருவேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற வார்த்தை அதுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் எந்திரிச்சு தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இதை வச்சுக்கோங்க, பயப்படாதே. எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க நம்ம எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. வியாதி வந்துருச்சா? பயப்படாதீங்க. கடன் பிரச்சனையா? பயப்படாதீங்க. இல்லை போராட்டமா? பயப்படாதீங்க. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சா? பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? நான் உனக்கு கூட இருக்கிறேன். என்ன செய்வாரா? கூடையே இருந்து என்ன செய்வாரா? உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமா, நீதியின் வலதுகரம். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? ஆமா, நீதியின் வலதுகரத்தினால் என்ன செய்ய? உன்னை. ஆமா, உன்னை தாங்குவேன். அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தாங்குகிற தெய்வம். நம்மளை அப்படியே விட்டுறவர் இல்லை. அவர் என்ன தெய்வம்? தாங்குகிற தெய்வம். நம்மளுடைய ஆண்டவர் சாதாரண தெய்வம் இல்லை, அவர் தாங்குகிற தெய்வம். சரியா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எப்படி தாங்குகிறாரு? ஏசாயா அதே 46:3 வாசிமா. 46 ஏசாயா 46 3ஆம் அதிகாரத்தை 3வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆமா, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆமா, தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஆமா, முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். பாத்தீங்களா, நான் தாங்குகிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன்? தாங்கினேன். 3வது வசனம் கடைசி பகுதி பாருங்க. உற்பத்தி ஆனது முதல், கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் என்ன செஞ்சார்? ஆண்டவர் நம்மளை தாங்குகிறவராக இருந்தார். அப்போ அன்னைக்கே கைவிட்டு இருந்தாருன்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஆமாம், அதனை அழிஞ்சு போயிருப்போம். அதனை செய்கிறது உதிரா பிண்டமாய் போயிருப்போம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. பிரசங்கியில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருமா? ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உதிரா பிண்டமாக போயிடுவோம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பத்தில் இருக்கும்போது நான் நினைஞ்சிட்டேன், ஒன்று தாங்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் தாங்கியிருக்காரா? தாங்கலையா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தாங்குகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சங்கீதம் 18:35 வாசிங்க. சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமா, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. அதோட அப்படி நிக்கல, உன்னுடைய வலதுகரம். ஆண்டவர் இந்த கரத்தை வச்சு எவ்வளவு சொல்றாரு வருங்க. இந்த வலதுகரம் அவ்வளவு முக்கியமானது, ஆண்டவருடைய வலதுகரம். அதனாலதான் சொல்றாரு, வலதுகரத்தினால் என்னத்தை கொடுத்தாராம்? ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரு. இல்லை, வலது கரத்தினால ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஆயுசு நாளை கொடுத்தவர் உங்களை கைவிட்டுருவாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஆயுசு நாளை கொடுத்தவர் நம்மளை கைவிட்டுருவாரா? நீதிமொழியில் அழகாக சொல்லியிருக்காரு, என் வலது கை உன் ஆயுசு நாட்களையும் இடது கை செல்வத்தையும் கணத்தையும் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அவருடைய வலதுகரம் என்னமா நம்மளை
தாங்கிக் கொள்ளும். அதே சங்கீதம் 63:8 வாசிமா. 63:8 வாசி. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமா, தொடர்ந்து நம்மளுடைய ஆத்துமா நினைச்சினோம் தொடர்ந்து பற்றி கொள்ளணும். நம்ம ஆத்துமா என்ன செய்யக்கூடாது, ஒரு நேரம் கூட அவரை தேடாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு கூட இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது தாவீது என்ன சொல்றாரு, என் ஆத்மாவோ என்ன செய்யுமா, விழிச்சிருக்குமா, என்ன செய்யுமா, விழித்திருக்குமா. எப்போ எந்திரிச்சனாலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன்னு சொல்கிறவரு அதையும் சொல்கிறாரு. எப்போயும் அப்படி சொல்கிறவரு நடுச்சாமத்தில் எழுப்பி கேட்டால் கூட என் ஆத்மா என்ன செய்யுமா, ஆமாம் விழிச்சிருந்து ஆண்டவரை துதிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி உங்களுடைய ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டுச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா, வலது கரத்தினால் என்ன செய்வார், தாங்குகிறார். அவர் தாங்குகிற மட்டுமா, அது மாத்திரம் இல்லை, அவர் கரத்தினால் வேற ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார். அதே சங்கீதம் 17:7 வாசிமா. 17:7 வாசி. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவளை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஆமா, பாத்தீங்களா, வலது கரத்தினால் ஆண்டவர் என்ன செய்யறாரா, தப்புவித்து ரட்சிக்கிறாராம். ஆமா, அவனுடைய நமக்கு ரட்சிப்பு சும்மா சாதாரணமாக நமக்கு வரல. எப்படி வந்துச்சு நமக்கு ரட்சிப்பு, ஏதோ ஒன்று வந்து ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அதுலேருந்து ஆண்டவர் என்ன நம்மளை தப்பு வச்சுட்டார். ஒரு நாள் வியாதியில் தப்பு வச்சு நம்மளை ரட்சித்திருக்கலாம், இல்லை நீங்கள் அப்போ ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஒருவேளை போராட்டத்தில், பண போராட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை பிசாசன் கட்டில் நம்ம இருந்து தப்பு வச்சு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். அப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்திலேருந்து உங்களையும் என்னையும் அதிலிருந்து தப்பு வச்சு நம்மளை என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறாரு. அப்போ அவர் கரமானது நம்மளை தப்பு வைக்கிற கரம், அது மாத்திரமல்ல ரட்சிக்கிற கரமாக இருக்கிறது. சரியா? அதே 138:7 வாசித்து பாருங்க. சங்கீதத்தில் 138:7 வாசிமா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். வலது கரம் என்னை ரட்சிக்கும். என்ன எதுமா ரட்சிக்குமா? ஆமாம், ரட்சிப்பு வந்து உங்களுக்கு சாதாரணமாக வராது. ஆண்டோடைய வலது கரத்துலேருந்து நமக்கு என்ன செய்யுது, ரட்சிப்பு வருது. அந்த வலது கரம் சாதாரண கரம் இல்லை. இந்த வலது கரத்தில் ஆண்டவர் இணைஞ்சார், ஆணிகளால் அடிக்கப்பட்ட ஆண்டவர் இல்லை, அந்த கரத்தை கொண்டு, அந்த ரத்தத்தை கொண்டு தான் ஆண்டவர் இணைஞ்சாரு, நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே 108:6 வாசிமா. சங்கீதம் 108:6. 108:6 எல்லாம் வாசிங்க. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆமாம், உம்முடைய வலது கரத்தினால் ரட்சித்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும். ஆமாம், வலது கரத்தினால் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜெபம் தான் சீக்கிரமாக போய் சேரும். ஏன்னா ஆண்டவர் உங்களை தப்பு வச்சு விடுவிச்சு அதுக்கு பிறகு நெஞ்சாரு ரட்சித்திருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பாரு. சரியா? அதே பார்த்தீங்கன்னா இன்னும் 44 3ஆம் சங்கீதம், சங்கீதம் 144 3 20 6 இதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கிறவர், அவர் வலது கரத்தினால் என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறவர். 44 3 20 6 20:6 வாஸ்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள். அவர் கரத்தினால் என்ன செய்கிறாரு, வலது கரத்தினால் நம்மளை ரட்சிக்கிறவர், அவர் தாங்குகிறவர், அவர் ரட்சிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அதுக்கடுத்து ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறாரு. யாத்திராகமம் 33:22 வாசிங்களே. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு செய்கிறாரு. யாத்திராகமம் என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, அந்த கண்மலை வெடிப்பிலே நான் உன்னை வைத்து, நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மளை மூடிக்கொள்றாராம். என்னத்தினால? கரத்தினால நம்மளை மூடிக்கொள்றாராம். அப்போ மோசே வந்து தினந்தோறும் என்ன செய்வான், ஆண்டவர்கிட்ட போய் நின்று அதிகாலையில் ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி என்ன செய்வார், ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வார். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, ஆண்டவரே நம்முடைய மகிமையை பார்க்கணும், உண்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் நினைஞ்சார், இவர் எப்படி என் மகிமையை பார்த்து, என்ன பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருந்தது இல்லையே, நீ எப்படி நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி இந்த பக்கம் கடந்து போவேன், அப்போ நீ அங்கே பாரு, அப்போ என் மகிமையை பார்ப்பேன், அப்போ நீ என்ன செய்வ, நீ செத்து போயிடக்கூடாது, நீ என்ன செய்வ, என்னை பார்க்குறவங்க அந்த மகிமையில் அந்த பிரகாசத்தில் உயிரோடு இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க, அதனால் நீ அப்படி போயிடக்கூடாது. அப்போ நான் என்ன செய்வேன், என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்,
மூடிக்கொள்கிறேன். அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னது அவருக்கு மகிமைக்கு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் பிசாசு கையில் மாட்டி செத்து போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் தெரியுமா? மூடிக்கொள்ளுவார். அவர் கரத்தினால என்ன செய்வார்? நம்மளை மறைச்சு கொள்ளுவார், மூடிக்கொள்ளுவார். அதுக்கு தகுதியான பாத்திரங்களை நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை மூடிக்கொள்வதற்கு ஒரு வியாதி வந்து நம்மளை என்ன செய்யக்கூடாது? தாக்கிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்து நம்ம தாக்கிடக்கூடாது. எதிரி வந்து நம்மளை தாக்கிடக்கூடாது. கடன் பிரச்சனை நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. வியாதியில் மூடி போயிடக்கூடாது. சரியா? சண்டையில் மூழ்கி போயிடக்கூடாது. வேறு என்னென்ன பிரச்சனை நமக்கு வருதோ அதில் மூழ்கி போகாமல் இருக்கும்படியாக நம்மளை என்ன செய்கிற? ஆண்டவர் மூடிக்கொள்கிறார். அதில் நீ வீணாக போயிடாத, அதில் நீ மடிஞ்சிடாத, அதில் நீ என்ன செய்யறாத? துவண்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கரத்தை வைத்து நம்மளை என்ன செய்கிறாராம்? மூடிக்கொள்கிறாராம். அப்போ மகிமை பார்க்கக்கூடாதபடி மோசையை மூடின தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மற்ற காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? நீ மூழ்கி போயிடக்கூடாது. தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நீ வரணும். அப்படி வந்தேன்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர் மகிமையை காட்டுவதற்கு உன்னை மூடி உன்னை என்ன செய்வார்? காட்டுவார். அதுக்கு நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுக்கு நம்ம சரியான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அதே சங்கீதம் 91:4 வாசித்து பாருங்க. அங்கே சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் ஆமாம், அவர் சிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம பாட்டு பாடுகிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லலுடைய நிலையில் தங்குவான். அப்போ ஆண்டவர் கோழிக்குத்தான் சிறகு. அப்போ அதுக்கு இது கை, சிறகு தான் கை. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் அந்த கோழி குஞ்சுகளை காப்பது போல நான் என்ன செய்வேன்? உன்னை என் சட்டையில் கீழே, என்னுடைய அடைக்கலத்துக்கு கீழே உன்னை என்ன செய்வேன்? மூடி பாதுகாத்து கொள்ளுவேன். உங்களை என்ன செய்வேன்? மூடி பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சட்டைக்குள்ளே நம்ம போய் இருக்கணும்னு சொன்னால், அவருடைய அடைக்கத்துக்குள்ளே போய் இருக்கணும்னு சொன்னால், நம்ம வாஸ்ததான நீதிமொழிகள் 3:1 என்ன சொல்லுதோ அதை நம்ம கரெக்டாக செய்யணும். செஞ்சால் இந்த அடைக்கலமெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மூடுகிறவராக காணப்படுகிறார். அடுத்து ஏசாயா 51:16 வாசிமா. ஏசாயாவின் புஸ்தகம் 51:16 வாசிங்க. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமா, கரத்தின் நிழலினால் என்ன செய்கிறேன்? உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை மறைச்சு வச்சு பார்க்கிறார். மறுபடி வாசம் அந்த வசனத்தை என்னென்ன சொல்றாரு? நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. ஆமா, நீ வந்து என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஆமா, நீ ஏதே என்னுடைய ஜனம், அதனால என் வார்த்தையெல்லாம் உன்னுடைய வாயில வைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். உன்னை நீ சொல்லும் போது, உன்னுடைய வார்த்தை நீ சொல்லும்போது என்னுடைய கரத்தின் நிழல், இந்த நிழல் படும்போது என்ன செய்வேன்? உன்னை மறைத்து கொள்ளுவேன். என் கரத்தின் நிழலினால். ஏன்னாச்சும் ஒரு கரத்தை வச்சு எதனாச்சும் ஒன்று பொருளை மறைக்க முடியுமாமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கரத்தை வச்சு எதாச்சும் ஒன்று மறைச்சிட முடியுமா? ஒரு பொருளை மறைச்சிட முடியுமா? எதையுமே மறைக்க முடியாது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய கை உள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்? என் கரத்தின் நிழலினால் என்ன செய்வேன்? உன்னையை மறைத்து கொள்ளுவே. உனக்கு நேராய் வர்றதான தீங்கு, உனக்கு நேராய் வர்றதான போராட்டங்கள், உனக்கு நேராய் வர்றதான வியாதிகள், உனக்கு நேராய் வர்றதான பண கஷ்டங்கள், உனக்கு நேராய் வர்றதான என்னென்ன பிரச்சனை இருக்கோ, எந்த மனுஷனும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. பணம் வச்சிருக்கணும் கஷ்டத்தையும் படுறான், பணமே இல்லாதவனும் கஷ்டப்படுறான், எல்லா வசதி உள்ளவங்களும் கஷ்டப்படுவாங்க, எந்த வசதி இல்லாதவங்களும் கஷ்டப்படுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் தேவை. அவருடைய அடைக்கலம் தேவை, அவருடைய கரத்தின் நிழல் தேவை, அவருடைய மறைவு தேவை, அவர் நம்ம தாங்கிறது அவர்கிட்ட நமக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் என்ன செய்வேன்? உங்களை மறைச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மறைவுக்கு நம்ம பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். அதே ஏசாயா 49:2 வாசிமா. ஏசாயா 49:2 வாசி. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. ஆமா, அவருடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. வாயில இருக்கிற பட்டயம் என்ன செய்யணுமா? கூர்மையா இருக்கணுமா. என்ன பட்டயம்? வேத வசனமாகிய பட்டயம் உன் வாயில இருக்கணும். நீ மற்றவங்கள்ட்ட போய் சொல்லும்போது உனக்கு எதாச்சும் வந்துடும். இன்னைக்கு அப்படித்தானே பயம், ஊழி செய்யறதுக்கு அதுதானே பயம். அந்த பயத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, நான் என்ன செய்வேன்? உன்னை ஆமாம் என் கரத்தினால என்ன செய்ய உன்னையவன் மறைச்சு கொள்ளுவேன்.
அந்த துணிச்சல் இருக்கணும் நமக்கு. ஆண்டவர் என்னை பார்த்துக்கிடுவார், நான் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். சொல்ல முடியுதா? போகிறதுக்கு பயப்படுறோம். ஐயோ அந்த கிராமத்தில் ஒன்று அடிச்சிருவாங்களோ, இந்த கிராமத்தில் ஒன்று அடிச்சிருவாங்களோ, அவங்ககிட்ட சொன்னால் என்னன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்ககிட்ட சொன்னாலும் என்னன்னு சொல்லிடுவாங்களோ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கூர்மையான பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, வாசிமா அந்த வசனத்தை. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, ஆமா கரத்தின் நிலத்தினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி, என்னை துலக்கமான அம்பாக்கி, என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். ஆமா அம்பார துணியில மூடி வைக்கிற தெய்வம் நம்மளுடைய தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம எரிகிறதான அம்பை என்ன செய்யறான், துலக்கமாகி மின்னுகிற மாதிரி ஆக்கிடுறாரு. நீ சொல்லுகிற வார்த்தை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் போய் ஈட்டி ஓல பாயணும். அந்த மாதிரி சொல்கிறாரு ஆண்டவர். நம்ம சொல்கிறோமா? நம்ம போகிறதே இல்லை. நான் இன்னைக்கு அழகாக பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? அத்தி மரத்தை போல் நான் செலுத்திடுவேன், நான் ஆசையாக உன்னை கனி தேடுறேன், ஆசையாக உன்னை கனி தருவேன். பாட்டெல்லாம் பொய்யா பாடுறோம் நிறைய நேரங்களில். சரியா? அவர் ஆசையாக உன்னை கனி தேடுறாரு. நீ கையும் காலு வச்சுருக்கிற நீங்கள் என்ன பழமாவை தொங்க விட்டுருவீங்க? இல்லையே. ஆண்டவர் என்ன கனி எதிர்பார்க்குறாரு, அந்த கனி உங்களால் கொடுக்க முடியுதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் பேசு, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போ. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் கூர்மையான பட்டயத்தை போல் என்ன செய்யணும், உன்னுடைய வார்த்தை உன் வாயிலேருந்து புறப்பட்டு போகணும். அப்போ நான் என்ன செய்வேன், உன்னை நான் மூடிக்கொள்ளுவேன், மறைத்து கொள்ளுவேன். அப்புறம் என்ன செய்வேன், அம்பரா துணினால் என்ன செய்வேன், மூடிக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நமக்கு. ஏன்னா நம்ம வசனம் வாசிக்கலை, நம்ம அதை விசுவாசிக்கலை. அதனால நம்ம என்ன செய்யறதில்ல, ஊழியத்துக்கு போகிறதில்ல, ஆண்டரை பற்றி சொல்கிறதில்ல, வசனத்தை எடுத்து பேசுறதில்ல, யாரும் கேட்டாலும் பதில் சொல்ல தெரியல. சும்மா இருக்க நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும், வயலை படிக்கணும், எந்த இடத்துல எந்தெந்த அதிகாரத்தில் எங்கெங்கே என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். எந்த மாதிரி சூழ்நிலையிலும் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாத்தே ஒரு வசனத்தை நீங்கள் சரியாக தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கே வசனம் தெரியுங்கன்னா நீ எங்கே போய் என்ன சொல்லுவீங்க? என்னை ரட்சித்தார் ஆண்டவர், என்னை தூக்குனார், என்னை வச்சார் நான் சொல்ல முடியும்? இப்போலாம் சின்ன பிள்ளை கூட நல்ல ஞானவான்களாக இருக்காங்க. சரியா? அப்படிப்பட்ட இந்த நாட்கள் இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை வருஷம் விசுவாசியாக இந்த சபையில் உட்காந்துருக்குறோம், மற்ற இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, சொல்கிறீங்க நான் விசுவாசி, இத்தனை வருஷம் விசுவாசி. எவ்வளோ வசனம் தெரியும், எந்த சூழ்நிலையில் எப்படி இப்படிலாம் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாத்தையும் பயம் இல்லாமல் போய் என்ன செய்வீங்க, ஊழியம் செய்வீங்க. இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் உன்னை மறைச்சு கொள்ளுவேன், நீ என்ன செய்யணும், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போ. அந்த பட்டயம் எப்படி இருக்கணுமா, ஷார்ப்பாக இருக்கணுமா, வெட்டணும். என்ன செய்யணும், வெட்டணும். மலங்களாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீ சொல்கிறது அவங்களுக்கு அறகுறையாக இருக்கக்கூடாது, சொன்ன சரியாக சொல்லணும். அவன் ஒரு இடக்க கேட்டாலும் அதை யோசிக்கணும், மறுபடியும் யோசிக்கணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம ஆண்டோடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். சரியா? ஆமாம். அதோட ஆண்டவர் நிறுத்திடல. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்னொன்று நமக்கு என்ன செய்கிறாரு, நம்மளை இப்படியே விட்டுறவர் ஆண்டவர். அதுக்கடுத்து ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன காரியத்தை செய்கிறாரு, அதை ஏசாயா 64:8 வாசிங்க. 64. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை உருவாக்குற தேவனா இருக்கிறேன். கரத்தினால மட்டும் அப்படியே வச்சுட்டு அப்படியே விடுறவர் இல்லை, நான் என்ன செய்றேன், உங்களை உருவாக்குகிற தெய்வம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நம்மளை களிமண்ணை அப்படியே விட்டுட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். நமக்கு என்ன அழகு தேவை, நமக்கு என்ன உயரம் தேவை, என்ன அகலம் தேவை, எப்படி கால் இருக்கணும், எப்படி கை இருக்கணும், எப்படி கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் அப்படியே விட்டுறவரில் சும்மா உருவாக்காமல் ஆண்டவர் தாங்குவாரா, தப்பு வைப்பாரா, ஏந்துவாரா, சுமப்பாரா? அவர் உருவாக்கி அவர் வச்சு அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறவர். அதே எரேமியா 18:6 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசிங்க எரேமியா 18:6, கொய்யவன் வீட்டுக்கு போ, அங்கே எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வேன், கற்று தருவேன். அவன் செய்கிறது போல நான் என்ன செய்வேன், உன்னை உருவாக்குவேன், உன்னை வணைச்சிருவேன், உன்னை சரிபடுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. வாசிமா 6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தாரே, உங்களை பார்த்து சொல்றேன். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என் கையில் இருக்கிறீங்க, நான் உங்களை உருவாக்கிடுவேன். இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான எரேமியா சொல்ற வார்த்தை. சரியா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறீங்களா? அதெல்லாம் வாசிப்பீங்களா?
எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கணும். வாசித்தீங்கன்னா எரேமியாவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறையா தீர்க்க தரிசனம் அவரை வச்சு சொல்ல வைப்பார். அப்படி சொல்லும்போது தான் இது ஒரு வார்த்தை, நீ களிமண் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போ, அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, இவங்க செய்தது போல் நான் உங்களை செய்யக்கூடாதா, நீங்கள் கெட்டு போயிட்டீங்க தான், ஆனாலும் நான் மறுபடியும் என்ன செய்வேன், உங்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். இன்றைக்கி எரேமியா தீர்க்கதரிசி நம்மளை பார்த்துன்னு சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, கொய்யா வீட்டுக்கு போ, உங்களை நான் எப்படி உருவாக்குறேன். ஒருவேளை அவன் கையில் இருக்கும்போதே நீங்கள் கெட்டு போயிட்டீங்களா, ஆண்டுடைய கரத்தில் இருக்கும்போதே நீங்கள் கெட்டு போயிட்டீங்களா, ஆலயத்தில் இருக்கும்போதே கெட்டு போயிட்டீங்களா, செபத்தில் இருக்கும்போதே கெட்டு போயிட்டீங்களா, வேதம் வாசிக்கும் போதே கெட்டு போயிட்டீங்களா, மறுபடியும் உருவாக்க அவராலே முடியும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, குயவன் வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன செய்யணும், எல்லாம் பார்த்துக்கிறணும். அவன் என்ன செய்வான், அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவான். களிம்பு, மண்ணில் இருக்கிறதான தூசி, துப்பட்டை, எறும்பு, கம்பி, தேவையில்லாத பீங்கா, என்னென்ன இருக்கோ, கல் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துருவான். எடுத்து அவனை சரியான ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அந்த களிமண்ணை கொண்டு நேர்த்தியான பாத்திரங்களை செய்வான். அந்த பாத்திரம் நீயும் நானாக இருக்கணும். தேவையில்லாம் தொட்டி, வெளியே கிடக்கிற தொட்டியை போல் இருக்கக்கூடாது, குப்பை தொட்டியை போல் நம்ம மாறிடக்கூடாது. அந்த தொட்டிக்கு நம்ம போவேனா, அவன் செஞ்சு வைக்கிற அழகான பாத்திரத்தில் நேர்த்தியான இடத்துல போய் வைக்கக்கூடிய பாத்திரமாக நீ நானும் மாறணும். சரியா? ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. நீ அந்த மாதிரி மாறு, நான் விரும்புகிற மாதிரி நீ என்ன செய்யணும், மாறு. அதனால தான் குயவன் வீட்டுக்கு போய் நீ என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொள்ளணும். நாம் எப்படி உருவாக்குறனோ அப்படி நான் என்ன செய்வேன், உன்னை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே ஏசாயா 49:16 வாசிமா. 49:16, ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி என்ன சொல்றாரு தெரியுமா, உன்னை என்ன செய்றேன், என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஏன் பிறங்கையில் வரைஞ்சிடக்கூடாது ஆண்டவர்? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஆண்டவர் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்காரு? கையை இப்படி எடுத்து இப்படித்தையும் பார்ப்போம், இப்படி பார்ப்போமா? இல்லை, ஆண்டவர் இப்படி எடுத்தோன்னு இப்படி பார்க்குறது தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தனித்தனியாக சொல்கிறாரு, உன்னை என் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். எங்கே வரைஞ்சி வச்சிருக்கிறேன்? உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன். விரலில் வரைஞ்சிருக்கேன்லாம் சொல்லலம்மா, பெரு விரலில் வரைஞ்சிருக்கேன், சின்ன விரலில் வரைஞ்சிருக்கேன்லாம் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளங்கையில் நெஞ்சிருக்கேன், நான் வரைஞ்சிருக்கேன், உன்னை தினந்தோறும் நான் பார்ப்பேன். அப்போ தினந்தோறும் பார்க்குற ஆண்டவருடைய கரத்தில் இருக்க நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு நம்ம இஷ்டம் போல் எல்லாவற்றையும் நமக்கு சுயநலமாக என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லை, என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. சரியா? அப்படி சொல்லாதபடி தினந்தோறும் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேன் நான், அவர் என்னை பார்த்துருவார். நான் இந்த தவறு செஞ்சால் அவர் என்னை பார்த்துருவார், இந்த தப்பு செஞ்சால் என்னை பார்த்துருவார், நான் இதை செஞ்சால் பார்த்துருவார், அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. தெரியாமல் இருந்துட்டு ஆண்டவர் என்னை பார்க்கல, என்னை கேட்கல, என் ஜெபத்துக்கு பதில் வரலைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தினந்தோறும் என்ன செய்வேன், உங்களை பார்க்குறேன், என் உள்ளங்கையில் நான் நினைஞ்சிருக்கேன், உங்களை வரைஞ்சி வச்சிருக்க. தெய்வத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் சரியாக நடந்து கொள்ள வேணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளை எம்எல்ஏ பார்க்குற ஒரு ஆண்டவர் கிடையாது, எம்எல்ஏ போல். சரியா? உங்கள் கணவன் போல் பார்க்குறவரில் ஆண்டவர். உங்கள் மகன் உங்களை பார்க்குற மாதிரி கிடையாது ஆண்டவர். சரியா? உங்கள் மக பார்க்குற மாதிரி, மருமையம் பார்க்குற மாதிரி, இல்லை உங்கள் ஊர் தலைவர்கள் பார்க்குற மாதிரி ஆண்டவர் கிடையாது. அவருடைய பார்வை வித்தியாசமான பார்வை. அல்லேலூயா. அவர் உன்னை பார்க்குறாருன்னா உனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்குள்ளே எல்லாம் இருக்குது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன இருக்குது? அவருக்குள்ளே எல்லாம் இருக்குது. அவர் பார்த்து உனக்கு என்ன குறைவு, உனக்கு என்ன நிறைவு, உனக்கு என்ன கொடுக்கணும், நீ எதை கொடுத்தா நீ ஆசீர்வாதமாக இருப்ப, எதை கொடுத்தா உனக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஆண்டவர் உனக்கு கொடுக்குறவர். அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற நம்ம என்ன செய்யணும், சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதோட ஆண்டவர் விடலை. ஆண்டவர் கரத்தை பார்க்குறவர், அதுக்கடுத்து கரத்தை பார்த்துட்டு அப்படியே விடுறவர் இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவர் கரத்தினால் என்ன செய்கிறார், நம்மளை இன்னொரு காரியத்தை செய்கிறார். 1 நாளாகமும் 29 12வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த யாரால முடியும்? அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா.
நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் எடுத்துக்கங்க, எல்லாரையும் எடுத்துக்கங்க, அந்த மனுஷனையும் எடுத்துக்கங்க. ஒருத்தரை உயர்த்தி வச்சிருக்கிறான்னா அவங்களாலத்தையும் ஆண்டவர் அவங்கள எந்த வழியிலாச்சும் ஒரு வழியில் உயர்த்தி வைப்பார். ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் கூட இருந்திருக்கலாம், அவங்கள உயர்த்தி வச்சிருப்பார். ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கும், அதனால் உயர்த்தி வச்சிருப்பார். எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். ஒருவேளை அவங்களுக்கு பணம் இருக்கலாம், அவங்க உயர்ந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வசனம் சொல்கிறாரு, எளியவனை அவர் எங்கே கொண்டு வைக்கிறாரா? எளியவனை, ஆமாம், சிறுமையானவனே, ஆமாம், பிரபுக்களோடும் உயர்ந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதத்தில் இருக்குல்ல, வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா. எளியவனை குப்பையிலேருந்து சிறியவனை புழுதியிலேருந்தும் தூக்கி விடுகிற தேவன் அவர். சரியா? அப்போ எவனையும் மேன்மைப்படுத்த அவராலே முடியும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அப்படி உயர்த்துகிற தேவன் நம்மளை விட்டுருவாரா? அப்போ அவர் உயர்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் கரத்தில் நம்ம சரியானவங்களா நம்ம இருக்க வேண்டும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ உயர்த்துகிற தெய்வம் எப்படி உயர்த்துவாரா? யாரையும் மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும். அப்போ எளியவனை சிறியவனை எங்கிருந்தா? புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து. அப்போ எளியவனையும் சிறியவனையும் ஆண்டவர் உயர்த்துறாருன்னா உங்களையும் என்னையும் உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். நம்ம அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும், அவர் பார்வையில் இருக்கணும், அவர் உள்ளங்கையில் நம்ம இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? மேன்மையான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் வச்சிருப்பார். அப்போஸ்தலர் 2:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:33 வாசிங்கம்மா. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். ஆமா, பார்த்தீங்கன்னா அவர் எந்த கரத்தினால தூக்குனாரா? தேவனுடைய வலது கரத்தினால தூக்கி விடப்பட்டவர் யாரு? ஆமா, இயேசு கிறிஸ்து. எப்படி தூக்கப்பட்டவர்? வலது கரத்தினாலே தூக்கப்பட்டவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே 5:31 வருஷமா அப்போஸ்தலர் 5:31 வாசி. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பாரியா, அதிபதியாகவும் இரட்சகராகவும் யாரை உயர்த்தினாரா? ஆமா, உயர்த்தினார். அதிபதியாகவும் இரட்சகராகவும், அவரை ரட்சிக்கிற தெய்வம். அவர் என்னஞ்சார்? ஆண்டவர் தூக்கி விட்டார், உயர்த்தினார். ஆமாம், அவர் வலது கரத்தினால் எதையுமே செய்ய முடியும். சரியா? வலது கரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை 7வது பாயிண்ட், அவர் என்ன சொன்னார்? கரத்தினால் என்ன செய்வார்? நிறைவேற்றுகிறவர். அவர் உயர்த்துகிறவர், அவர் உருவாக்குகிறவர், அவர் மறைக்கிறவர், இல்லை அவர் மூடுகிறவர். அப்புறம் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறவர், அவர் தாங்குகிறவர். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்கிறாரு 1 ராஜாக்கள் 8, அவர் நிறைவேற்றுவார். எதை நிறைவேற்றுவார்? நம்ம வேத வசனத்தை நிறைய வாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். வாசிமா 1 ராஜாக்கள் 8:15. அவர் சொன்னதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை, ஆமா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமா, வாயினால் சொல்லிட்டாரு. எதனால செஞ்சாராம்? கரத்தினால நிறைவேற்றினாராம். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினாள். அதே 24 வாசிமா, அதே அதிகாரத்தில். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆமா, ஆண்டவர் இந்த 2 வசனத்தை நீங்க மறுபடியும் வாசித்து பாருங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை, என்னத்தவா? வாக்குத்தத்தத்தை அவருக்கு சொன்னது நிறைவேற்றாரு. உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? வாக்குத்தத்தை நிறைவேற்ற மாட்டாரா? அவர் வாயினால் சொல்லிட்டாரு. ஆண்டவர் இது வேத பகுதி என்னன்னு சொன்னால், வேதம் சத்தியம் என்னன்னு சொன்னால் அவர் தான். சத்தியமே அவர் தான். அவர் இதை நம்ம என்ன செய்யலாம்? அவர் சொல்லிட்டாரு, இதில் இருக்கிறபடி நான் உன்னை செய்வேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சொன்னதை என்ன செய்வாராம்? தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவாராம். சரியா? நமக்கு அப்படி வானத்திலிருந்து பொத்துன்னு விழுகிறது இல்லை. சரியா? கரத்தினால் நிறைவேற்றுவாராம். யாரை கொண்டாதுன்னா செய்வார். அவர் கொடுத்து அனுப்புவார், அவர் செஞ்சு அனுப்புவார். சரியா? சொல்லி அனுப்புவார். எதையாயிலும் ஒன்று செய்வார் ஆண்டவர், தன்னுடைய கரத்தினால் செஞ்சிருவார். வாக்குத்தத்தை நம்ம பிடிச்சு கொள்ளணும்.
இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கீங்களே, அது வாயினாலதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் கரத்தினால் செஞ்சு முடிச்சிட்டிங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்கிறோம், அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அன்னைக்கு மட்டும் வாசித்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அது எந்த இடத்துல எந்த அதிகாரத்தில் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு விட்டுருவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தத்தை அவர் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். யார் மூலமாக செய்கிறாரோ என்னமோ, ஆனால் அவர் கரத்தினால் அதை சொல்லி அனுப்புவார், செஞ்சு அனுப்புவார், கொடுத்து அனுப்புவார், அதை நிறைவேற்றி முடிப்பார் ஆண்டவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்களை நம்ம பிடித்து கொள்ளணும். வீடு கட்டுவேன்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு, ஆனால் செஞ்சு முடிச்சாரா முடிக்கலையா? தாவீதுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ என்ன செய்யறாரு? அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் நமக்கு நேராக கொடுக்குற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாயில் சொல்லிட்டாரு. என்ன செய்வார்? அவர் கரத்தினால் நமக்கு நிறைவேற்றி முடிப்பார். அப்போ அவர் கரம் எவ்வளோ முக்கியமான கரம் பார்த்தீங்களா? நம்ம அவர் கரத்தை விட்டுட்டு யார் கரத்தவோ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அவங்க எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இந்த பேங்கு எனக்கு உதவி செஞ்சிடாதா? இந்த ஆஸ்தி இந்த டாக்டர் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாரா? அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொருத்தராக தேடி 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 என்ன செய்கிறோம்? நம்ம போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். என் கரம் என்னச்சு? இவற்றை எல்லாம் சிருஷ்டித்தது என்னுடைய கரம். உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எது ஒரு சிருஷ்டித்தது? அவர் வார்த்தை போச்சு, செய்கினால் கரத்தினால் செய்து எல்லாவற்றையும் முடிச்சு விட்டார். சரியா? செஞ்சு முடித்த ஆண்டவர் ஒன்றையும் இனி சும்மா விட்டுருவாரா? அவரை தேடி இருக்கிற நம்மளை சும்மா விட்டுருவாரா? விடமாட்டார். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பத்தில் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், ஒருவேளை நிறைவேறாமல் போயிருக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் எத்தனை நாள் இருக்குது வருஷம் முடிகிறதுக்கு? விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு செஞ்சு முடிச்சிருவார். அந்த விசுவாசம், அந்த ஆழமான விசுவாசம், நங்கூரமான விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுமா? நங்கூரமான விசுவாசமாக இருக்கணுமா? ஒரு நங்கூரம் அப்படி பாய்ச்சிட்டா கப்பலை அசையவே அசையாது, அங்கிட்டு இங்கிட்டும் போகாது. என்ன புயல் அடித்தாலும் என்ன காற்று அடித்தாலும் என்ன செய்யுது? அசையவே அசையாது. அப்படி அசையாத ஒரு விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? வச்சுக்கிறணும். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா ஆண்டவரே? வருஷம் பிறந்த உடனேவும் எங்கே எனக்கு ஏன் எனக்கு நிறைவேற்றலை? எனக்கு செஞ்சு முடிங்க ஆண்டவரே, நீ செஞ்சு தாங்க ஆண்டவரே, எனக்கு முடிச்சு கொடுங்க ஆண்டவரே. இந்த இருக்கிற நாளில் கேளுங்க. ஒரு மாதமோ இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இந்த தேதி எத்தனை? 19. ஆமாம், 11 நாள் இருக்குது. அப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.